ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எபிசோட் 4 தாங்க பார்க்க போகிறோம். டைம் மிஸ் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட் 3 எதோட முடிச்சோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். ஸோ அந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. ட்ரஸ்ட்டில் விசாரிக்கும் போது தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருப்பாரு, இங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு, அந்த கேஸ் கூட நம்ம ஸ்டேஷனில் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, அதில் மொத்தமே ஐ விட்னஸ், அவரும் சாட்சியில் இருக்காருன்னொன்னே இவங்க மேற்கொண்டு அந்த கேஸ் ஃபைலை வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் ராமசாமி வந்து படித்து பார்க்குறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டரும் அந்த கேரளா கான்ஸ்டபிள்கிட்ட கேட்குறாரு, யார் சார் ஆர்ஃபனேஜில் வந்து பாம்பு போட்டிருப்பா அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆர்ஃபனேஜை நடத்துனது அந்த சேட்டன் தான். அந்த சேட்டன் தான் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம முத்துவங்க அழைச்சிட்டு வந்து மேனேஜராக போட்டிருந்திருக்காரு. அவர் இன்னும் எக்கச்சக்க பிஸ்னஸ்லாம் பண்ணார் சார். அந்த சேட்டனுக்கு ஜானிங்கிற ஒரு ரவுடியோட பிரச்சனை இருந்திருக்கும் போல், ஏதோ பணத்தகராறு போல். அந்த பிரச்சனையில் தான் வந்து பாம்பு போட்டு அவரை கொலை பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன 4 பேர் இறந்து போயிட்டாங்க சார்னு சொல்லிட்டு இறந்தவங்க லிஸ்ட்டையும் கொடுக்குறாங்க. சார், இப்போ அந்த ஜானி எங்கே தான் இருக்காரு, அந்த சேட்டன் இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்க, சேட்டனை பற்றின எந்த டீட்டெயிலுமே தெரில சார். ஆனால் ஜானி வந்து நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணனால அவர் ஜெயிலில் இருந்தார், இந்நேரம் ரிலீஸ் ஆகிருக்கணும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சேட்டனோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே பார்க்குறது ஒரு கப்புள்னு சொன்னேன் இல்லையா, அவங்க 2 பேரும் கப்புள் கிடையாதுங்க, அண்ணன் தங்கச்சி போல். அவங்க 2 பேரோட நம்பரையுமே நம்ம இன்ஸ்பெக்டர் வாங்கி வச்சுக்கிட்டு ஃபோன் அடித்து பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அவர் இப்போ எம்எல்ஏவாக இருக்கார் போல், அவர் ஏதோ வெளியூரில் மீட்டிங்காக போயிருக்காரு, வந்தோன்னே சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. அடுத்து சேர்ந்து அவரோட தங்கச்சிக்கு ஃபோன் அடித்து பார்த்தா அவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருக்காங்க போல், நாளைக்கு வாங்க மீட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. சேர்ந்து நம்ம இன்ஸ்பெக்டர் ராமசாமி அவங்க ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க இல்லையா, அந்த ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனோன்னே இது வரைக்கும் உங்களுக்கு கிடச்ச தகவல் எல்லாத்தையுமே பேசி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ முத்து வந்து ஒரு வாட்சு கடையில் மெக்கானிக்காக வேலை பார்த்துருக்காரு. அங்கே தான் சேட்டனோட பழக்கம் ஏற்பட்டு நம்ம முத்து மேலே நம்பிக்கை வந்து அவரை அப்படியே பாம்பேக்கு அழைச்சிட்டு போய் அவர் பிஸ்னஸ்லாம் இவருக்கு காமிச்சு இவர் நடத்துகிற ஒரு ட்ரஸ்ட்லேயே நம்ம ஹீரோவை மேனேஜராக போட்டிருந்திருக்காரு. அங்கே இவர் ஒரு ஆசையாக யானையும் வளர்த்துருப்பார் போல், அந்த யானையை நம்ம ஹீரோ தான் பராமரிச்சுட்டு இருந்திருக்காரு. ப்ளஸ் அங்கே மேனேஜராகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆட்டுப்புழுக்க வியாபாரம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த டான்ஸ் குரூப்பில் இவர் வேலைக்கு சேர்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆனார்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் இவனை கொண்டிருப்பாங்கங்கிறதும் தெரியலைன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஊரில் இருக்க நம்ம பார்வதியோட ஹஸ்பண்டை காட்டுறாங்க. இவரும் இங்கே விசாரணை பண்ணிட்டு தாங்க இருக்காரு. அந்த டான்ஸ் ட்ரூப்பில் இருந்த ஒரு பொண்ணை மட்டும் துணி கடை வச்சிருக்கு, அப்படி ட்ரெய்லர் கடை வச்சிருக்குன்னு சொல்லியிருப்பார் இல்லையா அந்த டான்ஸ் ட்ரூப்போட ஓனர், அந்த பொண்ணோட நம்பர் கிடச்சி அந்த பொண்ணுக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாரு. இப்போ நீ ஃப்ரீயாக இருக்கியாம்மா, நாங்கள் வந்து உன்கிட்ட பேசணும்னு சொல்ல, என்ன சார் என்ன பிரச்சனைன்னு கேட்க, இல்லைம்மா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீ இருந்த டான்ஸ் ட்ரூப்பில் முத்துங்கிற ஒருத்தர் வேலை பார்த்தார்ல, அவரை பற்றி தாம்மா பேசணும்னு சொல்லிட்டு இவரும் அந்த கடையோட அட்ரஸை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போகிறாரு. ஸோ அந்த டான்ஸ் ட்ரூப்பில் இருந்த அந்த பொண்ணு கரெக்டாக நம்ம பார்வதியோட ஹஸ்பண்ட் போகிற நேரத்தில் கடையை சாத்திட்டு வேக வேகமாக எங்கேயோ கிளம்புறா. என்னம்மா என்னை வர சொல்லிட்டு நீ இப்படி வேக வேகமாக கிளம்பிகிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்லை சார் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்போ தான் சார் ஃபோன் வந்துச்சு, அதான் வேகமாக கிளம்பிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நடந்து போகிற வரைக்கும் நான் அப்படியே பேசிகிட்டே வரேன், நீ சொல்லிட்டு இருமான்னு சொல்ல, ஆமாம் சார் ஏன் சார் நீங்கள் முத்துவை தேடுறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்க, இல்லைம்மா கேரளாவில் ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு, அதில் பார்த்த ஐ விட்னஸ்ட்டு முத்து தான், அதனால் கேரளா போலீஸை எங்கள்கிட்ட விசாரிக்க சொன்னாங்க, அதனால தான் உன்கிட்ட வந்து விசாரிக்கிறோன்னு சொல்கிறாரு. சரி என்ன இவங்களும் முத்துவை பற்றி சொல்கிறாங்க. முத்து மாதிரி ஒரு நல்ல மனுஷனை எங்கேயுமே பார்க்க முடியாது சார், அம்புட்டு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இவங்க முதல்ல முத்துவை பார்த்தாங்கங்கிற ஃப்ளாஷ்பேக்கையும் சொல்கிறாங்க. ஸோ அந்த சின்ன பொண்ணும் நம்ம கண்மணியும் வந்து டான்ஸ் ரூப்புக்கு போகிறதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பஸ்ஸை இன்னும் காணோம். இதில் வேறு ஓனர் ஃபோன் அடித்து டைம் ஆகுது சீக்கிரம் வாங்க எல்லாம் மேக்கப் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்ல, அப்போ தாங்க ஆட்டுப்புழுக்கு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம ஹீரோ அந்த சைடாக வராரு. என்னம்மா பண்ணுறீங்க, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்களா, வாங்க நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள் நானே ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்ல, இவங்களுக்கும் இப்போ அர்ஜென்ட்டாக போகணும். சரின்னு இவன் கேட்குறானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட வண்டியில் 2 பேரும் ஏறிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ கேட்குறாரு, எங்கே நீங்கள் 2 பேரும் போகிறீங்க, இங்கே நாங்கள் டான்ஸ் ஆட போகிறோன்னு சொல்ல, சரி என்ன பேசிக்கிட்டே வந்து இவரும் அவங்க வந்து சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக டைமுக்கு வந்து இறக்கி விட்டுறாரு. கீழே இறங்கின உடனே நம்ம கண்மணியும் அந்த குட்டி பொண்ணு வேக வேகமாக போய் மேக்கப் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உடனேலாம் விட்டுட்டு போகலை, சரி இங்கே இருந்து இவங்க டான்ஸை பார்த்துட்டு தான் போவோமேன்னு சொல்லிட்டு அந்த திருவிழா கூட்டத்தில் இவரும் வண்டியை நிறுத்திட்டு அங்கேயே வெயிட் பண்ணுறாரு. அப்போ தான் திருவிழாவில் இருந்த ஒரு 4-5 சல்லி பசங்க வந்து பொண்ணுங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டான்ஸ் ட்ரூப்போட ஓனர்கிட்ட சண்டை போட்டுட்ருப்பாங்க. இதை பார்த்து முத்து வந்து அந்த பசங்கள்கிட்ட பேசி சண்டை போட்டு
அவங்கள அனுப்பி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் முத்து மேலே இந்த ஓனருக்கு ஒரு நல்ல மரியாதை வந்திருக்கும். பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பாக வேணா இவனை வேலைக்கு சேர்த்துக்கலாமாங்கிற ஒன்று எண்ணம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் முத்துவும் டான்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி டான்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரோக்ராம் நைட்டில் 10 மணிக்கு மேலே தான் முடியுது. இவங்கெல்லாம் வீட்டுக்கு போகணுன்னா கார் பஸ் இல்லைன்னா ஆட்டோவாக தான் அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா. இந்த ஓனருக்கு எதுவுமே கிடைக்கல போல், வரங்கிற ஆட்டோக்காரு வரல. எப்படிரா பொண்ணுங்களை வீட்டுக்கு அனுப்புறதுங்கும் போது தான் முத்து அங்கே வண்டியோட நிற்கிறத நம்ம ஓனர் பார்க்குறாரு. 10,000க்கு முத்துட்ட வேற வண்டியும் இருக்குது. பொண்ணுங்களையும் நல்லா பத்திரமா பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்ந்துக்கிறதுக்காக பேசுகிறாங்க. இது மாதிரி பொண்ணுங்களை ஒவ்வொரு டான்ஸு நடக்கிற இடத்துக்கும் அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு போகணும், பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பாக பவுன்சர் மாதிரியும் இருக்கணும்னு சொல்ல முத்துவும் சேர்னு ஒத்துக்கிறாரு. ஆனால் எனக்கு தங்க ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு கண்டிஷனாக. அது மட்டும் இல்லாமல் நான் யார், என்னை பற்றின எந்த டீட்டெயிலும் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது, நான் என்ன வேலை பார்க்குறேன், எங்கே போகிறேன் வரேன் எதுவுமே நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல சேர்னு ஓகேன்னு சொல்லிட்டு வேலைக்கும் சேர்ந்துக்கிறாங்க. அடுத்த நாள் முத்துவும் அவரோட லக்கேஜ்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து எங்கே எனக்கான ரூமுன்னு கேட்க இந்த பொண்ணுங்கள்ட்டையோ இருக்கிறது ஒரே ரூமு தான். அந்த ரூமில் தான் நம்ம கண்மணியும் அந்த சின்ன பொண்ணும் தங்கியிருக்காங்க. இவங்களுக்கு அப்போதைக்கு அவர் அர்ஜென்ட்டாக வண்டி வேணுங்கிறதுக்காக ஹீரோ சொல்கிற எல்லாத்துக்கும் மண்டையாட்டியிருப்பாங்க. இப்போ ரூம் இல்லையேன்னொன்னே சரி நம்ம ரூமே ஹீரோவுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு இந்த ரூமை நீ எடுத்துக்கோன்னு சொல்ல வேறு ரூம் எதுவும் இல்லையான்னு கேட்க இல்லை இந்த ஒரு ரூம் தான் சொன்னோன்னே சரி இவங்க தங்கியிருக்க ரூமை நமக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வேணாம் நான் வெளியிலே கட்டில் போட்டு படுத்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு கபோர்டு மட்டும் ரெடி பண்ணி வைங்க என்னோட திங்ஸ் எல்லாம் வைக்கன்னு சொல்லிட்டு இவர் வெளில கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் கண்மணி குட்டி பொண்ணும் நிறையா வெளியில் போகிறதுக்கு கூட கடைக்கு போகிறதுக்கு கூட முத்துவை டிரைவராக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீ டிரைவர் தானே, அதுக்கு தானே காசு வாங்குறேன், நாங்கள் கூப்பிட்ற இடத்துக்குலாம் நீ வரணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் மாறியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிட்டுக்கு அந்த குட்டி பொண்ணுக்கு பஸ் வரவும் சார் நான் கிளம்புறேன் மீதியை நாளைக்கு சொல்கிறேன் சார்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் விசாரித்த எல்லா தகவலையும் கேரளாவில் இருக்க நம்மளோட இன்ஸ்பெக்டருக்கு பார்வதியோட ஹஸ்பண்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த பொண்ணுகிட்ட நான் விசாரித்தேன் சார், விசாரித்த வரைக்கும் அவன் ரொம்ப நல்ல பையன் தான் சார் அந்த பொண்ணு சொல்லுது, மீதியை நாளைக்கு பேசி சொல்கிறேன் சார் அந்த பொண்ணு மீதி என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு இவரும் ஃபோனை கட் பண்ணுறாரு. இதோட 4th எபிசோடு முடியுது. நாளைக்கு 5th எபிசோடு பார்ப்போம்.